bmusician.com பிரபலமான மியூசிஷியன்ஸ் கிட்ட இருந்து வீட்ல இருந்தபடி மியூசிக் கத்துக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஓடி அருவி கொட்டுதே அடியும் மேல, அது தேடி உசுர முட்டுதேனோ முன்னால, மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவனே, மனசோடு தொட போட்டு என்னையே கண்டவனே, கண்ண மூடி கண்ட கனவே, பல ஜன்மம் தாண்டி வந்த உறவே, தட்டுக்கிட்டு மனசு தானாக வெடிக்க, மொட்டு வெயில் கூட குளிராக அடிக்க, உச்சந்தலை ஏறி உசுரோடு முறுக்க, பச்சை இதயத்தை அவ பத்த வச்சு எரிக்க, ராணி மகராணி கலைவாணி ஏரா தூக்கம் பறி போச்சே மருதாணி, பொன்னான உன் காதில் என்ன சொன்னேனே ராணி நீயே தேனி, அடியே அழகே ஏ அழகே அடியே, பேசாம நூறு நூறா கூறு போடாத, கண்டான கண்ணி நீ கலங்காதடி, என் உயிரோடு ஆதாரம் நீதானடி, கண்டான கண்ணி நீ கலங்காதடி, யார் போனா என்ன நான் இருப்பேனடி. Be Musician Online Music Academy presents Behind Its Persons with Taraல இன்னைக்கு என்கிட்ட ஒரு எக்ஸைட்டிங்கான பர்சன் தான் இருக்காரு. சிங்கர், மியூசிக் கம்போசர் ஷான் ரால்டன். அவங்களோட கம்போசிஷன்ல வர வாய்ஸஸ் பத்தி நம்ம பேசணும். ஸோ எல்லாமே ஒரு 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 பெக்யூலரா இருக்கு. அது வந்து நீங்க அப்படி பிக் பண்றீங்களா, இல்ல உங்க பாட்டுக்கு அவங்க வந்து பாடினா அப்படி ஆயிடுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஜோக்கர் படத்துல சுந்தர் அவர்கள் பாடின பாடல் வந்து நேஷனல் அவார்டு, சாரி சுந்தர் ஐயர்னு பேர் அவருக்கு, சுந்தர் ஐயர். சுந்தர் ஐயர், எஸ், அவர் தான். ஸோ அவர் வந்து பாடின பாட்டு நேஷனல் அவார்டு ஜெயிச்சுது. அண்ட் அந்த பாட்டுக்கு வந்து அவருடைய வாய்ஸ் கூட ஆடிட் சம்திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க சொன்னதோட அப்படியே ரிவர்ஸ் தான் நடந்தது. என்னன்னா வந்து நாங்க ஜோக்கர் படத்துல முதல்ல பண்ணும்போதே we were clear about one thing that I think இனிமே அந்த மாதிரி அவ்வளவு தில்லா பண்றது இந்த ப்ரொடியூசரா ஒத்துப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா எஸ்ஆர் பிரபு சார் வந்து he was very supportive. அதுதான் ஒரு ப்ரொடியூசருக்கு ரொம்ப முக்கியம். என்னன்னா தன்னோட கண்டென்ட்ல நம்புறது. இப்ப கண்டென்ட்னா இப்ப கண்டென்ட் இருக்கு சார், ஓகே, பட் சும்மா ஒரு ஃபைட் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டியா நான் பாக்குறேன். நம்ம படத்தோட கண்டென்ட் நல்லா இருக்கு, அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்க ரெடி அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் சொல்லிட்டாருன்னா இந்த மாதிரி திங்ஸ்லாம் பாசிபிள். ஸோ வந்து முதல்ல வந்து அந்த படத்துக்காக சிங்கர்ஸ் ஆடிஷன் பண்றதுக்கு போனேன் நான் தர்மபுரிக்கு. அவங்க எல்லாருமே வந்து இந்த கூத்துல பாடுறவங்க, டிராமாஸ்ல எல்லாம் பாடுறவங்க, சின்ன வயசுல இருந்தே தியேட்டர் அவங்க எல்லாம் அவங்களே போடுற நாடகங்கள் அதெல்லாம் பாடுவாங்க. ஜாஸ்மின் வந்து முதல்ல ஒரு பாட்டா இல்ல, ஆக்சுவலி படத்துல ஒரு மியூசிக்கலா ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருந்தோம் முதல்ல. அப்படிதான் ஒரு ஐடியா இருந்தது. ஆனா வந்து சுந்தரையர் வந்து பாடினாருங்க அந்த ஆடிஷன்ஸ்ல, எல்லாருமே சூப்பரா பாடுங்க. அப்பதான் புரிஞ்சுது நம்ம வந்து இந்த சொசைட்டில நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, அது நம்ம என்ன மறந்து போயிடுறோம்னா நம்ம நேட்டிவான நம்மளோட இதுல வந்து அவ்வளவு டேலண்ட் இருக்கு, அவ்வளவு டேலண்ட் இருக்கு. அவங்கள மாதிரி நம்ம பாடவே முடியாது. நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், அவங்கள மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமாகவும் ஒரு ஃபீலோடையும் அவங்களுக்கு வாழ்க்கையும் இசையும் வேற கிடையாது. நம்மளுக்கு மியூசிக்குங்கிறது ஒரு நம்மளுக்கு ஏதோ பிடிக்குது, 4 பாட்டு கேட்கறோம், உடனே மியூசிக் கத்துக்கணும்னு போறோம், இப்படி எல்லாம் தான் நம்ம இருக்கோமே தவிர உண்மையிலேயே அவங்க மியூசிக்கு தே ஹேவ் இட் பார்ட் ஆஃப் லைஃப். அவங்க வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாடுவாங்க. சும்மா வந்து பாடுங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் சுத்தி உட்காந்து ஒருத்தரா ஒரு பாட்டா பாடி அப்படியே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படிதான் எனக்கு என்னன்னா ஐ வாண்டட் தட் டு பி பார்ட் ஆஃப் மை மியூசிக் பிகாஸ் இட் வாஸ் வெரி நியூ டு மீ. நான் வந்து இதை வந்து எனக்கு ஒரு ஐரிஷ் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். ஐரிஷ் பீப்புள் தே ஆர் வெரி, அவங்க வந்து when they party they sing and dance and they celebrate, அப்படிதான். ஸோ அந்த மியூசிக்கும் செலிப்ரேஷனும் வேறையே கிடையாது. அப்பவே டிசைட் பண்ணேன். ஸோ அப்ப சுந்தரையர் பாடினாரு. பாடின உடனே அவரே ஒரு பாட்டு பாடினாரு. அவரே நானே எழுதியிருக்கேன் சார், நான் அது பாடவா அப்படின்னா, அது பாடுங்க அப்படின்னா, அவர் வேற ஏதோ படம் பாட்டுலாம் பாடுறேன்னு சொன்னாரு. அது வேணாம், நீங்களே பண்ண பாட்டு பாடுங்கன்னு சொன்னாங்க. பாடின உடனே அந்த பாட்டுல அவரோட வாய்ஸ் பயங்கர வேற மாதிரி இருந்தது, அவரோட பயங்கர லைவ்லியா இருந்தது சிங்கிங். தென் வி டிசைடட், ஓகே, இவர் ஸ்டைலுக்கு இவர் பாடுற ஒரு துவனிக்கு நம்ம பாட்டு மெட்டு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு we made that song for him, for his singing abilities. So இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஸோ இந்த எஃபர்ட்னால வந்து இப்போ நீங்க கேட்கலாம், இப்போ இந்த எஃபர்ட் போட்டா யாருக்காவது என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டா அப்புறம் நம்ம எதுக்கு இதை பண்றோங்கிறதையும் கேட்கணும். சினிமா ஏன் வரணும் அந்த மாதிரிலாம் கேட்கலாம். அப்போ அதனாலதான் வந்துட்டு
கமர்ஷியல் சினிமாவுக்கு ஒரு இது இருக்கு, அது நான் எதுவும் சொல்ல. பட் ஆனா வந்துட்டு இந்த மாதிரி இது மாதிரிலாம் கல்ச்சரும் இல்லை அப்படின்னா, ஒரு விஷயத்தோடைய தொழிலும் கல்ச்சரும் சேர்ந்து த்ரைவ் பண்ணாதான் ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும், அதோட ஹெல்த். இல்லைன்னா வெறும்னா இருக்கும், சும்மா வியாபாரம் இருக்கும், எதுக்கு வரோம் எதுக்கு போறோன்னே தெரியாம ஆடியன்ஸ் வருவாங்க, அதுல ஒரு பர்சனலா ஒரு கனெக்டே இருக்காது. ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்ஸ்ல தான் ஹிஸ்டரி இஸ் ரிட்டன். ஸோ அதனால தான் ஐ மேட் இட் அ பாயிண்ட் டு கோ அண்ட் ரீச் அவுட் டு டேலண்ட். நித்யஸ்ரீ வந்து எனக்கு அந்த கோடியர்வி பண்ணாங்களே, அவங்க எப்பயோ எனக்கு அமிச்ச டெமோ அது. ஸோ ஐ ஹாவ் சம்திங் கால்ட் ரால்டன் லெசன்ஸ்னு ஒரு ஐடி இருக்கு. அதுக்கு நிறைய பேர் இதெல்லாம் அனுப்புவாங்க, அவங்களோட ஆடிஷன் பண்றதெல்லாம் வாய்ஸ்லாம் அனுப்புவாங்க. அதுல வந்துட்டு நான் கேட்டேன் இவங்க வாய்ஸ். ஆக்சுவலா 2 வருஷம் முன்னாடி அமைச்சது. பட் ஷி வாஸ் ரைட் ஃபார் திஸ் சாங். தென் வி செட் டைரக்டர்ட்டையும் பேசி வி செட் இந்த வாய்ஸ் நல்லா இருக்கு, நம்ம தெரிஞ்ச வாய்ஸ்லாம் வேணா, நம்ம இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி பண்ணோம். தென் இட் ஒர்க்ட் அவுட். ஸோ என்னோட கிக்கே என்னன்னா, டு ஃபைண்ட் நியூ டேலண்ட் அண்ட் டு பில்ட் தேர் வேல்யூ இந்த இண்டஸ்ட்ரி. தட்ஸ் வாட் கிவ்ஸ் மீ கிக். ஸோ அதனால தான் நான் சூஸ் பண்ற படங்களும் அந்த மாதிரி சூஸ் பண்றேன். நல்ல கதையா இருக்கு, நல்ல கண்டென்ட்டா இருக்கு. ஆனா அவங்களால ரொம்ப ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னா அந்த மாதிரி படத்துக்கு நான் மியூசிக் பண்றது ஒரு கிக் எனக்கு கொடுக்குது, எனக்கு ஒரு நல்லா இருக்காது. உங்களுடைய மியூசிக் அதுல வந்து நம்ம ஜோக்கர் படத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் வந்து வேரியஸ் பாடல்கள் பிடிச்சது அப்படின்னு சொல்லி செல்லம்மா பாட்டு சொன்னீங்க. கண்டிப்பா அது எல்லாராலையும் வந்து லவ் பண்ணப்பட்ட ஒரு பாட்டு. சோ அத பாடினவங்களோட வாய்ஸ்ல நீங்க வந்து என்ன சிக்னிபிகண்டா நோட் பண்ணீங்க? ஆக்சுவலா அதை பாடினது வந்து நீங்க இது ஏன் கேக்குறீங்கன்னு புரிஞ்சிருச்சு எனக்கு. வைஃப் தான். ஆக்சுவலா என்னன்னா வந்து செல்லம்மா பாட்டு பண்ணும்போது சீரியஸா அவங்களுக்கு பாடவே பிடிக்காது. ஆக்சுவலா ஷி ஹேட்ஸ் த மைக். ஆஸ் இன் அவங்களுக்கு வந்து மத்த ஐ மீன் அவங்க ஷீஸ் இன் ஹர் ஓன் ஸ்பேஸ். அவங்களுக்கு வந்து கர்நாடிக் மியூசிக் தான் பிடிக்கும், சினிமா பாட்டு வெரி ஷை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து சும்மா ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி ஒரு நாள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நான் பாட வச்சேன். அப்ப நான் சொன்னேன் இது ட்ராக் தான், இது படத்துல வராது அப்படின்னா, மெயின்லி பிகாஸ் இஸ் ஷை, ஷி டசன்ட் என்டர்டெயின் ஆல் தட். அண்ட் சில பேருக்கு அவங்க குரல் கேட்டாலே வெக்கமா இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி இருக்குமே, என்ன மாதிரி அந்த மாதிரி தான் அவங்களும் எங்கள மாதிரி அப்படிதான் சொல்லணும். ஸோ வந்து பாடினாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க. கேட்டுட்டு ராஜமுருகன் சார் ஃபோன் பண்ணிட்டு, சரி சார் அப்புறம் டியூன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் நிறைய வாட்டி கேட்டேன், இவங்க எல்லாமும் கேட்டாங்க, மற்ற அசிஸ்டன்ட்ஸ்லாம் கேட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. ஸோ அப்புறம் சரி சார் எப்போ ரெக்கார்ட் பண்ணலாம், என்ன ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டார். இல்ல பாட்டு இல்ல இதான், இல்ல வைஃப் சும்மா ரஃபா தான் பாடிருக்காங்க அப்படின்னா, இல்ல இதுதான் ஃபைனல், அப்படியே மாத்தாதீங்க, அதை அப்படியே வச்சிருங்க. ஸோ சும்மா ரஃபா ரெக்கார்ட் பண்ணாதான் நாங்க ஃபைனலா யூஸ் பண்ணோம் அதுல. ஓ மை காட். அந்த மாதிரி 2-3 பாட்டுக்கு நடந்திருக்கு. ராசா மகாராசா கூட அப்படிதான் ஆச்சு. நான் வேற யாராவது பாடலாம்னு நினைச்சேன். ரொம்ப அவசரப்பட்டீங்க. சரி ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. சோ இட் வாஸ் a happy accident, அவ்வளவுதான். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லி, என்ன ஒரு விஷயம், ஒரு ஹைலைட்டான விஷயம், ஒரு சிக்னிபிகண்டான விஷயம் நீங்க வந்து அந்த குரலை லவ் பண்ணீங்க? என்னோட வைஃபோட குரல். சோ எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷலா தான் இருக்கும். பட் அபார்ட் ஃப்ரம் தட் she is really a பயங்கரமான சிங்கர். she has a kind of innocence in her voice, ஒரு honesty இருக்கும். ஸோ வந்து ஐ தாட் ஓகே அது ரொம்ப சம்டைம்ஸ் சினிமாவில் வேற மாதிரி எதிர்பார்ப்பாங்களேன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இட் ரியலி ஒர்க்ட் சூப்பர்லி ஃபார் த ஃபிலிம். அதனால அதுக்கப்புறமா வந்து அவங்க திரும்ப பாடுற எதுவா இருந்தாலும் ஸ்பெஷலா இருக்கணும்னு தான் டிசைட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால அண்ட் உங்களுடைய டாட்டர் பத்தி சொல்லுங்க. அவங்க பாடல்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா? உங்களுடைய பாடல்கள் கேட்கறாங்களா? அதை கேட்டுட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க? அது பத்தி சொல்லுங்க. அவங்க பிறந்த 3வது நாள் வந்து ஏசிடிசியோட ஹைவே டு ஹெல் பாட்டு தான் கேட்டாங்க முதல்ல. ஸோ லவுடான மியூசிக் தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் டூ சூன் டு டெல் நினைக்கிறேன். இப்போ 10 months தான் ஆகுது அவங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் வாட் ஷி இஸ் ரியலி. ஷி டசன்ட் ஈவன் நோ ஹூ ஷி இஸ். உங்க டீம் வந்து பார்த்தேன் உங்களை பாட வைக்க சொல்லிட்டாங்க. ஆனா வந்து எனக்கு வந்து வெண்பனி மலரே தான் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு. அதனால வந்து ஐம் ஸ்டக் நவ். சோ உங்களுக்கு நான் சாய்ஸ் தரேன். 2 பாட்டுல இருந்து எந்த பாட்டு உங்களுக்கு தோணுதோ நீங்க பாடலாம் அந்த பாட்டு. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே, உன்னிரு விழியான் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே, காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கோச்சந்தான் என்ன, காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே, காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலை மருந்தான் நீழ்வீழ்ச்சியானே, வெண்பனி மலரே.
ஸோ ஷான், பி மியூசிஷியன் சேலஞ்ச் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? நீங்க பேசும்போதே சொல்லிட்டீங்க கோடி அருவி பத்தி. அது வந்து உங்களோட வாய்ஸ்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் எங்களுக்கு இப்போ கேட்கணும். ஓடி அருவி கொட்டுதே அடியும் மேல, அது தேடி உசுர முட்டுதேனோ முன்னால, மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவனே, மனசோடு தொட போட்டு என்னையே கண்டவனே, கண்ண மூடி கண்ட கனவே, பல ஜன்மம் தாண்டி வந்த உறவே. ஓகே, ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க பேசும்போது சொன்னீங்க ராசா மகாராசா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், காதல் அற ஒண்ணு, இது ரெண்டுமே வந்து கேட்கும்போது ஒரு 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 வேற வேற மியூசிக் கேட்கிறோம் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளயும் வந்தது. அதுதான் வந்து மறுக்க முடியாத உண்மை. ஸோ அந்த பாடல்கள் உருவான விதம், அதுக்கு வாய்ஸஸ் பிக் பண்ணது, அதை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன கேட்டீங்க? ராசா மகாராசா அண்ட் காதல் அற ஒண்ணு. காதல் அற ஒண்ணு வந்துச்சு. ஓகே 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 யா. சோ வந்து காதல் அற வந்து இட் வாஸ் an easy choice because எனக்கு சக்தி வந்து சினிமாக்கு முன்னாடில இருந்தே தெரியும். ஈவன் பிஃபோர் she sang all that I knew her. We were performing together and all before that. ஓகே ஓகே. அண்ட் வந்து நிறைய சேர்ந்து ஜாலியா இருப்போம். லைக் பிரதீப், நானு, சக்தி, lot of other people, பென்னிலாம் கூட தெரியும். ஸோ எல்லாருமே சேர்ந்து நிறைய இது பண்ணுவோம், நிறைய ஷோஸ்ல பார்த்துப்போம் ஒருத்தர். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு சக்தி வந்து she was writing her own songs. ஸோ அந்த டைம்ல இருந்தே வந்து ஐ தாட் ஓகே ஏதாவது ஒரு கரெக்டான பாட்டு வந்தா சக்தி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து காதலரை வந்து ஐ சென்ட் ஹர் அண்ட் ஐ டோல்ட் ஹர் ஜாஷ் தான் எஸ் பிளேட் கிட்டார்ஸ் ஆன் தி சாங், டெல் மீ ஹவ் இட் இஸ் அப்படின்னு. உடனே எப்போ ரெக்கார்ட் பண்ணலாம், நாளைக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ சாங். ஸோ அப்படிதான் அது நடந்தது. அது வந்து டக்கு டக்கு நடந்தது, அது ரொம்ப இது பண்ணல. ராசா மகாராசாக்கு உண்மையிலேயே ரொம்ப நொந்துட்டேன். பிகாஸ் பாட்டு வந்து படத்துல ஆக்சுவலி ஒரு சிச்சுவேஷன் இருந்து அவங்க எனக்கு சொல்லவே இல்லை. சாகர இடத்துல லவ் பாட்டு வருதுங்கிறது சொல்ல மறந்தே போயிட்டாரு டைரக்டரு ராம்குமார். சோ நான் என்ன பண்ணேன், சும்மா நான் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பாட்டு வந்திருக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் சும்மா அமுச்சு விடுவேன். அப்பப்போ எனக்கு திடீர்னு ஏதாவது எங்க ஏதாவது வரும்போது டக்குன்னு ஏதாவது தோணும், உடனே கீபோர்ட் ஆன் பண்ணிட்டு தான் வாசிப்பேன். அப்படியே அமுச்சிடுவேன். ஒரு மெயில் ரஃபா இவ்வளவு கேவலமா பாடினாலும் அதை அமுச்சிடுவேன். ஸோ அதை அனுப்பும்போது இந்த சுச்சுவேஷன் நான் உங்களுக்கு சொன்னேன்னா இந்த மாதிரி கேட்டாரு, என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, இல்ல சாகர இடத்துல ஒரு பாட்டு வருது, லவ் பண்ணாங்க, தாத்தா செத்துருவாரு, அப்ப கரெக்டா இவன் லவ் லெட்டர் கொடுக்க போவான் ஹீரோ அப்படின்னா, உடனே இல்லைங்க நீங்க சொல்லவே இல்லை, செம்மையா இருக்கு இதை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பண்ணியாச்சு. பாட்டு பண்ணிட்டு நான் ரஃபா பாடின வெர்ஷன் தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் அவங்கள பாட சொல்றேன், அவங்கள பாட, அப்புறம் லேடி வாய்ஸே வேணான்றாரு படத்துல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்க உப்பாரின்னா கரெக்டா அது பாடினேன்னா என்ன, நான் பாடினது ரொம்ப மிமிக்ரி மாதிரி இருக்கும் உப்பாரி பண்ணது, அதனால வந்து அப்புறம் ரீட்டா பாடினாங்க, அந்தோனி தாசன் அவரோட ஒய்ஃப் ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஸோ அவங்கள பாட வச்சோம். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா. எனக்கு இந்த மாதிரி ஐ லைக் கிரியேட்டிங் சாங்ஸ் வேர் தெர் இஸ் நத்திங் டு, இப்போ வந்து ஏற்கனவே நம்ம ப்ரீ டிசைட் பண்ணதை வந்து அதுக்குள்ளேயே நம்ம மாட்டிப்போம். ஆனா இந்த மாதிரி நம்ம கிரியேட்டிவ் ஆக்சிடென்ட்ஸ் நடக்க விட்டாதான் ஸ்பெஷலா தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பாட்டு இது. ஓகே, அந்த ரெண்டு பாடல்கள் எங்களுக்காக. ஸோ ராசா மகராசா, ஹியர் இட் கோஸ். ராசா மகராசா எங்கையா, ஓ ராசாங்கம் சரிஞ்சாச்சோ சொல்லையா, கண்ணோடு நீ இருந்த கண்மூடி ஏன் பறந்த ராசா நீயே ரோசா. இது அவங்க பாடுவாங்க. இது வந்து லவ் லைன்ஸ். ராணி மகராணி கலைவாணி ஏரா தூக்கம் பறி போச்சு மருதாணி, பொன்னான உன் காதில் என்ன சொன்னேனே ராணி நீயே தேனி. காதல் அரவணை அந்த அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஸ்டார்டிங், அது ஏதோ ஃபீமேல் பாட உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நீங்க பாடலாம். தட்டு கெட்டு மனசு தானாக வெடிக்க, முட்டு வெயில் கூட குளிராக அடிக்க, உச்சந்தலை ஏறி உசுரோடு முறுக்க, பச்சை இதயத்தை அவ பத்த வச்சு எரிக்க. அப்புறம் என்ன வரும், கல்லுக்குள்ள அனல பூ போல தெரிச்சான், உள்ளுக்குள்ள நுழைஞ்சு சேர்ந்தே தான் துடிச்சான், கட்டு கட்டாச நூறாக விதைச்சான், கத்தி மோன கண்ணை வச்சு கண்டபடி கிழிச்சான். ரொம்ப நாள் ஆச்சு பாடி. எம்பிட்டு இருக்குது ஆசையில இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல, அத காட்ட போறேன், அம்புட்டு அழகையும் நீங்க தாராரே
கொடியேத்த மாறே ரொம்ப நாள் ஆச்சு பாடி. சாரி, லிரிக்ஸ் கொஞ்சம் மறந்துருச்சு. கண்ணான கண்ணே கண்டிப்பா வந்து அது ஒரு வேர்ல்டு வைடு வந்து எல்லா லவர்ஸும் வந்து அப்படி போட்டு கேட்டுக்கிறாங்க, ஒருத்தர் டெடிகேட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாட்டா செட் ஆயிடுச்சு. சோ கண்ணான கண்ணில நான் இன்னும் இம்பார்ட்டன்டான சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, விக்னேஷ் சிவனோட லிரிக்ஸ் ஐ திங்க் ஹி ஹாஸ் அ வெரி ஒரு டிஃப்ரெண்ட் சென்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு வெரி டிஃப்ரெண்ட் சென்சிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஸிங் himself in lyrics. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. I think lyrics also played a very important part in the success of the song நினைக்கிறேன். So here it goes. ஒரு கணம் ஒரு போதும் பிரிய கூடாதே, என் உயிரே நீ அழுக கூடாதே, நீ கண்ட கனவெதுமே கலைய கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாதே, கிடைச்சது இழக்கிறதும் எழுந்தது கிடைக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயந்தானடி, கண்டான கண்ணே நீ கலங்காதடி, என் உயிரோட ஆதாரம் நீதானடி, கண்டான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன நான் இருப்பேனடி, ஒரு கணம் ஒரு போதும் பிரிய கூடாது, என் உயிரே நீ அழுக கூடாதே. கண்ணான கண்ணையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் நான் சொல்லணும். நான் வந்து சம்டைம்ஸ் நம்ம வார்த்தை எங்கேயாவது தப்பா ஸ்டக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும்ல சரியாகிறதுக்கு. அந்த மாதிரி என்னன்னா, நீ கண்ட கனவு எதுவுமே கலையக்கூடாதுன்னு வரும் இல்லையா, நான் வந்து நீ கண்ட கனவு எதுவுமே பழிக்க கூடாதுன்னே பாடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஒரு 5 டேக். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பாடி முடிச்சுட்டு, ப்ரோ என்னமோ இடிக்குதுல அப்படின்னா அனி, நான் வந்து என்ன ப்ரோ என்னது அப்படின்னு, ப்ரோ ஐயோ கனவே பழிக்க கூடாதுன்னு இருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதை அப்புறம் மாத்தி ரெக்கார்ட் பண்ணோம். மாதிரிலாம் ஆகும். அதே மாதிரி ஐ திங்க் தட்டுக்கெட்டு மனசுல ஏதோ ஒரு தப்பான லிரிக் வந்து கரெக்ட் பண்ணாமலே விட்டுருக்கு, அப்படியே பாட்டுல இப்ப கூட கேட்கும். இது நீங்க வேண்டாம்னா எடிட் பண்ணிக்கோங்க, இது கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். அப்படியா? அது ஜாலியா இருந்தா போடுங்க, எனக்கு கவலை இல்ல. சித்திரமா சிரிச்சான் சிக்க வச்சு செதச்சான்னு வரும் இல்லையா, அது வந்து சக்தி பாடும்போது ஐ திங்க் ஷி sang, இப்ப கூட கேக்கும், கிளியரா கேக்குது பாட்டுல, சித்திரமா சிரிச்சான் சிக்க வச்சு சிரைச்சான்னு பாடியிருக்காங்க. சோ அது வந்து யாருமே கவனிக்கல, லிரிக்ஸ் ரைட்டரும் கவனிக்கல, முத்தமிழ் தான் அவரும் எதுவும் சொல்ல கரெக்டா இருக்குன்னு போயிட்டாரு. சோ அதனால அப்படியே வேர்ல்ட்ல இனிமேல் அப்படிதான் கேட்கணும். அது என்ன நீங்க வேற பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க இப்ப அத. என்ன சிரிச்சாக்கு ரைமிங்கா வருது போல இருக்குன்னு நினைச்சவங்க பாடி போயிட்டாங்க. அது செதச்சா ஆக்சுவலி. கடைசி சாங் ரிக்வெஸ்ட் அடியே அழகே. அடியே அழகே ஏன் அழகே அடியே, பேசாம 100 கூறு போடாத, வலியே ஏன் ஒளியே நான் ஒன்னும் பூதமில்ல தூரம் ஓடாத, காத்தோட நீ எரிச்ச பார்த்து வந்து கீறுதே, ஆனாலும் நீ தெளிச்ச காதல் உள்ள ஊறுதே, வயாடி பேய தூக்கம் தூக்கி போற, அடியே அழகே அழகே அடியே, பேசாம 100 கூறு போடாத. இது ஆக்சுவலி வந்து எங்க ஃபேமிலிக்கே பிடிச்ச பாட்டு, நாங்க எல்லாருமே ரிப்பீட்ல கேட்கிற பாட்டு இது. என் அம்மா என் தங்கச்சிக்கு ரொம்ப பர்சனலா பிடிக்கும் இந்த பாட்டு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் தி சாங் டு மீ. இது கேளு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்ஜியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் வந்து எனக்கு இந்த சாங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்குலாம் வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்து இது காதல் கனவு இதெல்லாம் வந்து என்னோட அந்த டைம்ல வந்து சோகமா இருக்கும் போது இல்லைன்னா வந்து ஒரு மூட் சேஞ்சரா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு பாடல். தேங்க்யூ ஃபார் தட். என் சைட்ல நீங்க சொன்ன நிறைய விஷயம் வந்து எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க. ஆக்சுவலா ஐ ஹேட் த சான்ஸ் டு டிராவல் அண்ட் நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பாட்டு சூப்பரா இருக்கு, எல்லாம் ஹிட்டான பாட்டுலாம் சொல்லுவாங்க. பட் சில பேர் அப்புறமா வந்து ஒரு இதர குரூப் ஒன்று இருக்கும். அவங்க வந்துட்டு நீங்க வந்து பயங்கரமா லைஃப் சேஞ்சிங்கா நிறைய பண்ணிருக்கோங்க பாட்டு. when I was really down I heard your songs and
ஐ ஐ மீன் ஐ குட் டீல் வித் வாட் எவர் ஐ வாஸ் கோயிங் த்ரூ அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அது வந்து தட் ரியலி கிவ்ஸ் மீ பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு நோ தட் தி மியூசிக் இஸ் ஆக்சுவலி டூயிங். ஏன்னா அதுக்கு தான் நம்ம பண்றோம் மியூசிக். நம்ம பேருக்காக பண்றோம், ஃபேமுக்காக பண்றோம், காசுக்காக பண்றோம்லாம் தாண்டி யாரா வந்து ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து இட் ஹெல்ப் மீ கோ த்ரூ சம்திங் இன் லைஃப். நான் டவுனா இருந்த போது இந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணிச்சு, இட் டோல் மீ லைஃப் வாஸ் ஓகே அப்படின்னு சொல்லும் போது தான் வி ரியலி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு சீரியஸ் வி ஹவ் டு டேக் திஸ் வாட் வி டூ. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க ஏன் நிறைய படம் பண்ண மாட்டீங்கன்னா இதனால தான் பண்ணல. ஏன்னா இந்த மாதிரி வி ஹவ் மேட் அ டிஃபரன்ஸ் டு ஒரு 40-50 பேரோட லைஃபுக்கு நம்ம இதை பண்ணியிருக்கோம்னா கூட it has to be taken very seriously. So அதை தான் நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன். அதனால தான் I want to keep giving songs that heal people, that help people, that brings some kind of positivity to people. That is what I try and do. எல்லா வாட்டியும் அதை பண்ண முடியாது, பட் எப்பெல்லாம் எவ்வளோ சான்ஸ் இருக்கோ அதை தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறையா. ஸோ பி மியூசிஷியனோட சேலஞ்சை ஷான் ரால்டன் அக்செப்ட் பண்றதுக்கு தயாராயிட்டீங்களா? ஓகே. ஸோ என்னன்னா, இப்போ என்ன விலை பாட்டு இருக்கு, அது வந்து ஒரு செம்ம ஒரு ஒரு ரொமான்டிக்கான பாட்டு. அதுவே வந்து சோகமா ஒரு ஃபீல் பண்ற மாதிரி பாடணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் நாங்க இப்போ கேட்க போறோம் உங்ககிட்ட இருந்து. என்னவளே என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். அந்த பாட்டே வந்து ஒரு 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 வெஸ்டர்ன், அப்படி பியோர் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருக்கணும்னா என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால்கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன், காலடி தேடி வந்தேன். அண்ட் அப்பா பத்தி நம்ம பேசியானோம். ஸோ அப்பா ஒரு பெரிய மிருதகம் பிளேயர் அப்படின்னு சொல்லி எங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது அப்பா கூட சேர்ந்து கச்சேரிகள் பண்ண வாய்ப்பு கிடைச்சதா? நீங்க பாடி அப்பா வாசிச்சு பண்ணிருக்கேன். ஆனா எப்படின்னா, எங்க வீட்டுல வந்து ஒரு மியூசிக் எல்லாம் ஒரு ஸ்பெஷல் திங்காவே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே பாடுவாங்க. என்னோட தாத்தா வந்து ஹி சாங், ஹி பிளேட் மிருதங்கம், பயங்கரமான மியூசிக் ரொம்ப நல்லா தெரியும். அவங்கலாம் ரொம்ப வருஷமா கேட்டிருப்பாங்க மியூசிக். அண்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னல் மியூசிக் தான், கர்நாடிக் மியூசிக் தான் they heard. எங்க அப்பா வந்து he has traveled across the world, பயங்கர ஸ்கை ஹை அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் இன் தட் ஃபீல்டு. எங்க அம்மாவும் வந்து ஷீஸ் an accomplished மியூசிக் டீச்சர். ஸோ வந்து பாடுறது அப்படிங்கிறலாம் இவன் என்ன பாடுறது என்ன பெரிய விஷயம் அப்படிதான் என்ன வளர்த்தாங்க. அதனால வந்து அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. யூஸ்வலா வந்து ரொம்ப ஏத்தி விட்டு கேட்டுப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு நான் சின்ன வயசுலயே வந்து ரொம்ப 6 வயசுலயே கச்சேரி எல்லாம் பண்ணியிருக்கேன். எந்த கச்சேரி பண்ணிட்டு வந்தாலும் வந்து நம்மளுக்கு என்ன நான் அப்படி பாடிட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு தோணுனா கூட அவங்க எப்பயுமே ஒரு 2 தட்டு தான் தட்டுவாங்க. சரி சரி அதெல்லாம் நல்லா தான் பாடினா, 2 இடத்துல விட்டியே, அது போய் சரி பண்ணும் அது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராட்அப்னால நாட் இன் அ பேட் வே, அது ஒரு டிமோட்டிவேட்டிங்கா சொல்ல மாட்டாங்க. எல்லாம் நல்லா பண்றேன், ஆனா இன்னும் கத்துக்க நிறைய இருக்கு, அது மறந்துடாத அப்படின்னு சொல்லி தான் நான் வளர்த்தாங்க. அதனால ஐ ஸ்டில் ஃபாலோ இட். ஆக்சுவலி வாட் எவர் மை பேரண்ட்ஸ் டாட் மீ, ஸ்டில் ஃபாலோயிங் இட். ஐ ஸ்டில் வாண்ட் டு லேர்ன் as much as I can. ஸோ அப்படி அதே மாதிரி வந்து காலேஜ் படிக்கும் போது தட் இஸ் வாட் ட்ரோவ் மீ டு லேர்ன் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக். லைக் ஐ ரியலி லைக் ஜாஸ் லைக் இட் டுக் ஓவர் மீ ஃபார் அ கப்புள் ஆஃப் இயர்ஸ். அப்புறம் வந்து எனக்கு ப்ளூஸ் ரொம்ப பிடிக்கும். ப்ளூஸ் கிட்டார் ஐ லேர்ன் டு பிளே பை மை செல்ஃப். ஸோ வந்து ஹூஎவர் டிட் சம்திங் கிரேட் அவங்கள நான் வந்து ஒரு குருவாவே பார்க்க கத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்கிட்டேருந்து, ஈவன் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மை டீச்சர்ஸ், அவங்கள்ட்டேருந்து எதாவது நல்லது இருந்தால் ஐ லேர்ன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லேர்னிங் இஸ் ஆக்சுவலி இட் கீப்ஸ் அஸ் லைட், இட் டசன்ட் புட் அ லாட் ஆஃப் வெயிட் ஆன் த ஹெட். ஜாலியாக இருக்கு அந்த லைஃப். ஸோ அதனால அதுவே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ யா, ஸோ அதான் எங்கள் அப்பா வந்து ஹி வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிகர் ஃபார் மீ. பிகாஸ் அவர் எப்படின்னா வந்து அவருக்குலாம் சுத்தமா ஹி லைக் நோபடி என்கரேஜ்ட் ஹிம் ஆர் ஹி டிடன்ட் டிபெண்ட் ஆன் எனிபடி. அவரோட ஷியர் டேலண்ட்னால தான் ஹி கேம் அப். ஸோ ஹி டிடன்ட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் சப்போர்ட் ஆர் பேக்கிங் எனிதிங். வாட் எவர் ஹி மேட் வாஸ் ஹிஸ் ஓன். ஸோ அதை வந்து ஐ லேர்ன் ஃப்ரம் மை ஃபாதர். வாட் எவர் ஐ ஹவ் டு பிகம், ஐ ஷுடன். நான் இப்போ யாரோட மருமகனாவோ இருக்கேனோ இல்லை யாரோட நெஃப்யூவோ அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஜனங்களுக்கு பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பட் என்னோட மியூசிக் வந்து ஜனங்களுக்கு ஏதாவது பண்ணணும், ஏதாவது அவங்களுக்கு இஃப் இட் கேன் இட் ஷுட் ஹெல்ப் தம் reconcile with themselves or something it has to solve. That was very clear from the beginning. So வேணும்னா நான் வந்து ஒரு ரொம்ப ஹெட்டியான எனக்கு எல்லாமே தெரியும் அந்த மாதிரி என்ன வளர்த்துருக்கலாம். பட் அந்த மாதிரி வளர்க்காம they did a big favor to me actually. So அதுக்கு வந்து I'm always forever grateful to my parents. They only taught me everything. Whatever I am is because of them. And என்னோட குரு சஞ்சய் சுப்ரமணியம் who inspired me. உங்களுக்கு தெரியும் கர்நாடிக் ஃபீல்ட்ல இஸ்
இஸ் த கிங் நவ் லிட்டரலி. ஸோ தட்ஸ் வாட் ஐ லைக் டு கால் இஸ் மை கிங். ஸோ அவர் வந்து அவரோட மியூசிக் இட் ஆல்சோ give என்ன சொல்றது ஒரு கைண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் or positivity to my personality, and a lot of what he did was what I was trying to do. In fact, all I ever wanted to do was to be like him someday. But then, life threw different things at me, and so ivanga ellarume whoever I learned from have really helped me and have made me what I am really. So I have nothing to take credit for. ஓகே. ஸோ இப்படி நம்ம கான்வர்சேஷன் போயிட்டே இருந்தா ஜாலியா, எனக்கு ஜாலியா இருக்கும், உங்களுக்கு எப்படின்னு தெரியல, அதனால போயிட்டே இருக்கும். ஸோ இந்த கான்வர்சேஷன் எண்ட் பண்றதுக்கு ஒரு பாடல், உங்களுடைய ஃப்ரெண்டோடைய பாடல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் நம்ம பாடிட்டோம். ஸோ சந்தோஷ் சாரோடைய பாட்டு ஒண்ணு பாடினா நல்லா இருக்கும். 500 தாள பார்த்து ஆட்டம் போடுறேன், ஆஞ்ச மீனா குழம்புக்குள்ள தாளம் போடுறேன், செஞ்சு வச்ச ஆசையெல்லாம் திக்க பாக்குறேன், நெஞ்சுக்குள்ள ராணி ஆட்டம் வச்சு நோக்குறேன், கிடைச்ச இடத்த பிடிப்பேன், அடுத்து எதுவும் நடக்கும் தடுக்காதே, வா மச்சானே மச்சானே, பூ வச்சாலே வச்சாலே, தீ குச்சாட்டம் தொட்டாலே சுட்டாலே, வா மச்சானே மச்சானே. Thank you. And in the timeல வந்து because we are going through a crisis, I urge everybody to stay home, maintain social distancing. சில பேரால இருக்க முடியாது, அதனால வந்து எல்லாருக்கும் be safe at home, and முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க நம்மளோட கஷ்டப்படுறவங்களுக்கு இது பரப்பாம நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மெசேஜையும் சொல்லி I'll say goodbye, I guess. Yes, thank you so much. Okay, thank you. Yeah. bmusician.com பிரபலமான மியூசிஷியன்ஸ் கிட்ட இருந்து வீட்டில் இருந்தபடி மியூசிக் கற்றுக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.